சோஷியல் மீடியா வளர அது கூடவே சேர்த்து மீம் கல்ச்சரும் வளர்ந்துகிட்டே இருக்குது. அந்த மீம்ஸ் வழியா சேம் ஒப்பீனியன்ஸ் திருப்பி திணிக்கப்படும் போது அது பீப்புளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அண்ட் சம் பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இட் மோர் தென் அதர்ஸ். ஸோ அவங்க வந்துட்டு அவங்களோட பொலிட்டிக்கல், ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் ஐடியாலஜிக்கல் அப்ஜெக்டிவ்ஸை அச்சீவ் பண்றதுக்கு இந்த மீம்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த டாக்டிக்கோட பேரு மீம்டிக் வார்ஃபேர். ஏதாச்சும் ஒரு மோசமான விஷயங்கள் நடக்கும்போது அதை வச்சுட்டு ஃபன்னியா மீம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. நம்ம வந்துட்டு சீரியஸா கன்சர்னிங்கா பார்க்க வேண்டிய விஷயங்களை நம்மள ஃபன்னியா பார்க்க வைப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஒப்பீனியனை திருப்பி பார்க்கும்போது நம்ம அதை ரைட்டுன்னு நினைச்சுப்போம். ஒரு பாட்டை திருப்பி கேட்கும்போது அது நல்லா இருக்கு நம்ம மைண்ட்ல பதிஞ்சிரும். யூடியூபர்ஸ், மூவி ப்ரமோஷன்ஸ், பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்னு எல்லாருமே அதை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சில பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கெல்லாம் ஓனாவே மீம் பேஜஸ் இருக்குது. லாஸ்ட் எலெக்ஷன்ல ட்ரம்ப் ஜெயிச்சதுக்கு சோஷியல் மீடியாவோ ஒரு வைட்டல் பார்ட் பிளே பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. தன்னை பத்தி நல்லவர் வல்லவர்னு மீம்ஸ் போறக்கும் காசு கொடுக்குறாங்க. ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு கெட்டவர், அவர் நெகட்டிவான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு நெகட்டிவா பிஆர் பண்றதுக்கும் காசு கொடுக்குறாங்க. சில கண்ட்ரீஸ் எல்லாம் கூட இந்த மாதிரி வீடியோஸை போஸ்ட் பண்ணி அவங்க கண்ட்ரியை நல்ல கண்ட்ரியா வெளியே காட்டிக்கிறாங்க. நம்ம ஊர்ல மட்டும் கிடையாது, ஹாலிவுட்ல ஏதாச்சும் ஒரு சீரிஸ் புதுசா வருதுன்னா கூட அதுக்கு இன்ஸ்டாகிராம்ல எடிட்ஸ் போறதுக்குனே தனியா ஒரு காசு பே பண்ணப்படுது. ஃபர்ஸ்ட் காசு கொடுத்து மீம்ஸ் போட வைப்பாங்க. அதுக்கு வந்துட்டு வியூஸை புஷ் பண்ணுவாங்க. தென் ஒன்ஸ் வந்துட்டு அது ஃபேமஸ் ஆயிடுச்சு, ஒரு மீம் ட்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னும் பல பேஜஸ் வந்துட்டு ரீச்சுக்காக காசே வாங்காம அதே மீம்ஸை திருப்பி ரிப்பீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய உலகத்துல வந்துட்டு மிசைல்ஸும் டேங்க்ஸும் மட்டும் வெப்பன்ஸ் கிடையாது, மீம்ஸ் கூட வெப்பன்ஸை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க.